வணக்கம். This is Ishwaramurthy, student placement representative in Christ Engineering College. We are now organizing and we are doing a Kathak Kelunga program. We already met some more people. Now we are meet Mr. Sairam sir, our Chief Dean of Training and Placements of DMA institutions. We welcome you, sir. Thank you. Yeah. இன்னைக்கு நம்ம ஆக்சுவலா எதுக்கு சார் மீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, எவ்வளவோ மாணவர்களை இங்க உருவாக்கிட்டு இருக்க ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கு பின்னாடியும் அவங்களோட வாழ்க்கைய பெரிய பெரிய கனவுகளோட இருக்கவங்களோட ஒரு சரியான வழிகாட்டுதல, ஒரு கரியர் டெவலப்மெண்டா இருக்கட்டும், கவுன்சிலிங் எல்லாமே வந்து த்ரூ அவுட் த பிளேஸ்மெண்ட் செல்ஸ் தே ஆர் டூயிங். ஸோ இதுல 7 இன்ஸ்டிடியூஷன்ஸோட டீனாவும் ஹெட்டாகவும் இருந்து எல்லா ஆர்கனைசேஷன்ஸையும் ஒரு 100% பிளேஸ்மெண்ட்ஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ப்ரொவைட் பண்றது சார் வந்து தே ஆர் ஆக்சுவலி நிறைய அவார்ட் சார் அங்கே வாங்கி வச்சிருக்காரு. ஸோ அதனால அவரோட ஒரு 25 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸை எந்த அளவுக்கு அனுபவங்கள் அவர் வாழ்க்கையில சந்திச்சிருக்காரு, எவ்வளவு டிஃபிகல்டிஸ் அவர் ஃபேஸ் பண்ணியிருக்காரு, எல்லாத்தையும் நம்ம கிட்ட ஒரு சில நிமிடங்கள் நம்ம கூட அவர் பகிர்ந்துக்குவாரு. தென் யா சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு எதுக்கு சார் இந்த ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் ஸ்கூல் வரணும் அப்படின்னு? Okay, actually, okay, this is a kind of accidental. So, நான் இன்ஜினியரிங் படிச்சது ஆக்சிடென்டல் சொல்லுவோம். ஓகே. ஸோ ஆஃப்டர் மை 10th ரைட், ஓகே, ஸோ +1 +2 எல்லாருமே ரெகுலர் பேட்டர்ன் போயிருந்தாங்க. ஸோ தட் டைம் ஓகே, மோஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பின் பாலிடெக்னிக் போனாங்க. ஸோ வந்து பார்த்தா ஜஸ்ட் ஐ வெண்ட் ஆன் ரைட், ஓகே, ஒருத்தர் கைடன்ஸ் பண்ணாரு. ஆக்சிடென்டல் ஜஸ்ட் ஐ ஸ்டார்டட் மை கேரியர் இன் பாலிடெக்னிக். And then after my that polytechnic, right, okay, one of my friend has been applied on behalf of me. இன்ஜினியரிங் வந்து பார்த்தா நான் படிக்கணும் இல்லை, என் ஃப்ரெண்ட் அப்ளை பண்ணா, உனக்கு சேர்த்து அப்ளை பண்ணுறேன்னா நான் வந்து பார்த்தா ஆக்சிடென்டெல்லாம் வந்து பார்த்தா அப்ளை பண்ணேன். தட்ஸ் வேர் ஜஸ்ட் ஐ பின் கண்டினியூட் மை ஹையர் எஜுகேஷன் ஆஃப்டர் மை டிப்ளமோ இன்ஜினியரிங். ஆஃப்டர் இன்ஜினியரிங், ரைட், ஓகே, ஜஸ்ட் ஐ ஸ்டார்டட் மை கேரியர் இன் marketing, right, okay, it's a kind of technical marketing where, okay, is a 10 media solutions, okay, they were their domain hostings and then, okay, customized softwares எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதில் ஜஸ்ட் ஆல்மோஸ்ட் ஒரு 1 year இருக்கும்போது நான் அடுத்து டிகிரி சர்டிஃபிகேட் வாங்கலான்ட்டு காலேஜுக்கு வரும்போது அங்கே இருக்க எங்கள் ஹெச்ஓடி வந்து பார்த்தோன்னா வந்து, நீங்கள் வை கான்ட் யூ ஸ்டெப் இன் டு எஜுகேஷன் அப்படின்னாங்க. நம்மளுக்கு சின்ன வயசுல வந்து பார்த்தா மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்து பழக்க பிள்ளைன்னு டிப்ளமோ முடிச்சு இன்ஜினியரிங் முடிச்சு வந்து பார்த்தா சில இதெல்லாம் டியூஷன் எடுத்துட்டு இருக்கு பிள்ளைன்னு. ஸோ ஜஸ்ட் தட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஃபாண்ட் ஆஃப் ஓகே கெட்டிங் டு எஜுகேஷன். Okay, I started my as a lecturer in 2003 in Sri Ram Engineering College, and after that, right, okay, I have been appointed as a lecturer and as well as a department placement coordinator in 2003. Okay. Right, okay, so where, okay, the placement, most of the self-financing college doesn't have any placement officer role. Okay, our college has it under leadership of Sivanyana Prabhu, right, okay, we have been appointed as a placement coordinator for EC department. So after his tenure, right, okay, so I got an opportunity to work as a placement officer for entire college in 2006. I just had taken the role, okay, 2006. For 3 years then our teaching role. So additionally with teaching, right, okay, placement coordinator. From 2006 onwards, I taken up entire placement officer role. Chairman, chairman, Sriram chairman, okay, he offered me. So I taken it. ஸோ எல்லாமே ஒரு ஆக்சிடென்டலாக ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது, அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கிராப் பண்ணேன். ஸோ ஆல்மோஸ்ட் ஃப்ரம் 2005-06 நவ் 2025 ஆல்மோஸ்ட், ஓகே, ஜஸ்ட் ஐ எம் கம்ப்ளீட்டிங் 20 years of service in the placements. In my 25 years of experience, 20 years in the placements. So it's a kind of 2 decades of experience. ஸோ அது ஏன் எடுத்தேன் அப்படின்னா வந்து பார்த்தோன்னா, எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃபர்ட், ரைட், ஓகே, ஜஸ்ட் ஐ டேக்கன் இட், ரைட், ஓகே, அது நானா தேடி போகல, வந்ததை நான் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகே, அவ்வளோதான். புரியுது சார். யா, ஆக்சுவலி இந்த ஐடின்னு நம்ம பார்க்குறப்போ கொரோனாவை பற்றி பேசாமல் இருக்க முடியாது, அதே மாதிரி ஏஐ பற்றியும் பேசாமல் இருக்க முடியாது. லைக் தட் இந்த ஒரு 20 years ஆஃப் வேவ்ல, இந்த ஐடி வேவ்ல, இந்த பிஃபோர் கொரோனா இந்த பிளேஸ்மெண்ட்ஸோட ஹையரிங்காக இருக்கட்டும், லே ஆஃப்ஸாக இருக்கட்டும், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? See, when I started the career in the placement 2006, that time the placement is, right, again, the hiring pattern is totally different. Right, okay, they check for aptitude or puzzle or anything else. Aptitude Sakundara Devi book எடுத்து வந்து பார்த்தா பண்ணா போதும்,
puzzles படிச்சா போதும் ஃபுல்லாக. Okay, only 2 rounds of interview will be there. Right, okay, aptitude and next round is HR. Okay, if you have been very good in communication, right, okay, and the attitude is there, okay, then okay, they'll select you. The training will goes on for 6 months or 1 year after your selections, after your graduations. Joining எல்லாமே after graduations தான் போகும் ஃபுல்லாக. So that's the way it has been started. So and then okay, the numbers also is been taken higher side. So 2006 வந்து பார்த்தீங்கன்னா வந்து after 2008-9, after that Satyam things and okay, அப்போ ஒரு kind of slightly the recession has been happened, right? Okay, every 5 years, okay, this ups and downs comes in the IT industries. Yeah. So அது வந்து இப்போ வந்து பார்த்தா கோவிடுக்கு அப்புறம் வந்து ரிசெஷன் ஆச்சா இல்லைன்னு கேட்டால் இப்போ வந்து பார்த்தா ஸ்லோ டவுனா இல்லை. எவ்ரி 5 years, okay, there will be a kind of மெச்சூர் வந்து பார்த்தா ups and downs வந்து பார்த்தா இருந்துதான் இருக்கும் ஐடி ஹையரிங்ல பிளான். But hiring will not stop. The hiring will goes on. The hiring pattern, okay, the expectation from the industry is totally, it will be changed. That time, okay, it's a kind of a good logical thinking, right? Okay, so the good in kind of aptitude, that's enough. Good in communication, that's enough to enter. Now the industry has been looking for good skill, good coding skill. Those who are able to write a coding, right? Okay, so those who are able to use the AI tools, okay, they will be getting hired. So the hiring expectation from the industry is totally changed now. அப்போ வேற மாதிரி இருந்தது, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. கோவிட் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நிறைய வந்து முன்னாடி எல்லாமே காலேஜுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் பேட்டர்ன்ஸ் ரெக்ரூட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தா இட் ஹஸ் பீன் ஹேப்பன் லைக் தட். So they come to college and then they recruit, right, okay, everything. Now it's they can reach any college in tier 3 cities also through virtual mode. Yes sir. So one good thing has been happened in Corona, right? Okay, where every student has been getting an opportunity. Now the industry has been not looking for the talents, okay, only in top colleges. The talents, okay, those who have been in a kind of tier 3 city also, okay, they will be getting a kind of equal opportunity. They are getting an opportunity. Yes, the virtual mode hiring has been happening there. So that's a good thing has been happened, okay, after COVID in the campus recruitment patterns. சூப்பரா சொன்னீங்க. தென் ஏஐ வந்து நம்ம ஜாப் மார்க்கெட் டெஸ்ட்ராய் பண்ணிருக்குன்னு சொல்றாங்க. இன் யுவர் பெர்ஸ்பெக்டிவ் சார், ஏன்னா சார் ஏன் இந்த கொஸ்டின் கேட்கறேன் அப்படின்னா, பிகைன் த பிளேஸ்மெண்ட்ஸ் அண்ட் ட்ரைனிங் ஒவ்வொரு நூல்ஸ் அண்ட் கார்னர்ஸ் யூ ஹேவ் பீன் வாட்ச்டு. நம்ம இண்டஸ்ட்ரியில என்னென்ன மாறிட்டு இருக்கு, எந்த கம்பெனி எவன் லே ஆஃப் பண்ணுவோம், எத்தனை லட்சம் லே ஆஃப் பண்ணுவோம், ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க வாட்ச் பண்ணிருக்கீங்க. ஏன்னா யூ ஹேவ் டு நம்ம பசங்களை ஹையர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவ்ல. ஸோ நீங்க எப்படி அதை பாக்குறீங்க? இல்ல ஏஐனால வந்து பார்த்தா வந்து ரீப்ளேஸ் நடக்கலாம் இல்லை. அந்த ஏஐ வந்து பார்த்தோன்னா அவனால அடாப்ட் பண்ண முடியலன்னா அவன் லூஸ் ஆகும். யூ நீட் டு யூஸ் த ஏஐ டூல்ஸ், ரைட்? ஓகே, யூ நீட் டு அடாப்ட் டு த நியூ டெக்னாலஜி. யூ ஷுட் லேர்ன் த நியூ டெக்னாலஜி. ஓகே, ஒன்ஸ் யூ அடாப்டட், ரைட், ஓகே, யூ வில் நாட் பி லேட் ஆஃப். ரைட், ஓகே. இப்போ வந்து ஏஐ யூ ஹேவ் டு மஸ்ட் நோ ஏஐ. ஏஐ இஸ் இன்க்ரீஸ் த ப்ரொடக்டிவிட்டி. நீ 1 மணி நேரம் 1 hour வந்து பார்த்தா 1 டேல உட்கார வேலை செய்யறது வந்து பார்த்தா ஒரு 10 minutes செய்யறது. Who invented the AI? Humans. Then, right, okay, the AI has been invented by the human, right, okay. How the AI will, okay, replace the human? Okay, it will not happen like that, right, okay. Where the productivity has been getting increased, you should know how to use the AI tools, right, okay, agentic AI, everything you should know that. அது தெரிஞ்சுக்கிட்டா வந்து பார்த்தா இந்த லே ஆஃப்ஸ் அதெல்லாம் இருக்காதுல, அந்த அடாப்ட் இருக்கும். ஸோ அதுதான் வந்து பார்த்தா சொல்லுவாங்க. ஸோ இன்னிட்டு வந்து பார்த்தா அப்ஸ்கில், okay, reskill and unskill. Yeah. Right, okay. These things has been important, okay, in your employment, after your employment. Okay. அது இருந்துட்டே இருந்ததுன்னா கண்டிப்பா வந்து will be sustained in any companies. செமையா சொன்னீங்க சார். தென் நீங்க எவ்வளோ பர்சன்ஸ் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து வாங்கி கொடுத்துருப்பீங்க. இந்த ஸ்ட்ரகிள் தே ஆர் உங்களோட நிறைய எஃபர்ட்ஸ் போட் பண்ணிருப்பீங்க. அந்த பர்சன்ஸை ஒரு அன்எக்ஸ்பெக்டட் டைம்ல மீட் பண்றப்போ அந்த தருணம் எப்படி சார்? கண்டிப்பா நீங்க இந்த இத்தனை இயர்ஸ்ல நிறைய பேரை மீட் பண்ணிருப்பீங்க. இப்போ ஆக்சுவலி வந்து பார்த்தா ஐ வாஸ் தேர் இன் கைண்ட் ஆஃப் டீச்சிங் ஃபார் 3 years, 2002 to 5. அப்போ வந்து பார்த்தா போவோம், கிளாஸுக்கு போவோம், சப்ஜெக்ட் எடுப்போம், பேசுவோம், வந்து பார்த்தா வில் கம் அப் அண்ட் ரைட், ஓகே. ஸோ நாளைக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வெளில போய் பார்த்தாலும் நம்ம வந்து பார்த்தா ஒரு பெரிய பாண்டிங் இருக்குது. சி திஸ் as when you as a placement officer, okay, you have been changing the life of a person, right, okay, you are getting a job, okay. எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தோன்னா இப்போ நான் when I
2019 இங்கே டிஎம்ஐல ஜாயின் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ வந்து பார்த்தா வேல்யூ லேப்னு ஒரு கம்பெனி பண்ணது. இது 16 lakhs பேக்கேஜ். I still remember, okay, the person, okay, he has been one of the students in IT department. இட்லி வந்து பார்த்தா கன்னியாகுமரியில் வந்து பார்த்தா ஒரு ஒரு இதில் இருந்த பிளான். ஓகே. ஸோ அந்த ஸ்டூடெண்ட் பட் டெக்னிக்கலி குட், ஓகே, கம்யூனிகேஷன் கொஞ்சம் பேக் பிளான். ஓகே, ஜஸ்ட் ஓகே டிட் வெல், ரைட், ஓகே, வி டெல் தம், ஓகே, கம்யூனிகேஷன் தானே சார் டெவலப் பண்ணிக்கலாம் பிளான். நவ் இஸ் இன் ஐ திங்க் சிங்கப்பூர் கனடாலேயும் இருக்கான் பிளான், ரைட், ஓகே, ரைட், ஓகே, he is still in touch. ஓ சூப்பர். ரைட், ஓகே, ஸோ the life of the person has been getting changed, right, okay, அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்காது. டீச்சிங்ல மட்டும் இருந்துட்டா வந்து பார்த்தா ரிசல்ட் பாஸ் பர்சன்டேஜ் கொடுத்தா பண்ணுக்கு. இதுல வந்து பார்த்தா I'll get satisfied, okay, so job satisfaction சொல்லுவாங்கல்ல, அது வந்து பார்த்தோன்னா வந்து as a placement officer will get it. நான் நிறைய தருணத்துல வந்து பார்த்தா வெளியே போகும்போது எங்கே போகும்போது வந்து பார்த்தா 10 வருஷத்துக்கு முன்னாடி படிச்ச பசங்க, 15 வருஷத்துக்கு முன்னாடி படிச்ச பசங்க வந்து பார்த்தா they will come across, okay, with their children, right, வந்து பார்த்தா இருக்கும், they will invite for the marriage. Okay. Right, okay, we'll go for it for alumni's marriage. So that is cannot be briefed in a word, right, okay, so that is the kind of we feel it, right, okay, that satisfaction, okay, we enjoy by seeing the other happiness. Yes sir, கண்டிப்பா undefinable சொல்றீங்க. Then இப்போ கூட ஒரு இன்டர்வியூ நடந்துட்டு இருக்கு. Most of our students, not only our students, most of the students இந்த ஹையரிங் ப்ராசஸ், ஏன்னா நீங்க ஒவ்வொரு பொசிஷன்ல இருந்து அப்படியே டெவலப் ஆயிருக்கீங்க, ஒவ்வொரு ஸ்டேஜஸையும் நீங்க எல்லா பர்ஸ்பெக்ஷன்ல இருந்து நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் வாட்ச் பண்ணிட்டே இருந்திருக்கீங்க. ஸோ இப்பவும் சரி அப்பவும் சரி பசங்க இந்த மிஸ்டேக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு நீங்க இந்த மிஸ்டேக் சொல்றீங்க. யூ ஹேவ் டு மேனிட்டரியா நீங்க பசங்க அதை பண்ணவே கூடாது அப்படின்னு நீங்க எல்லா பொசிஷன்லயும் நீங்க பார்த்துருப்பீங்க. எல்லா பொசிஷன் தான் வந்து பார்த்தா the students are students, அவன் எப்பவுமே கொஞ்சம் லெத்தார்ஜிக்கா இருப்பான், ரைட், even when they read, okay, we send all the communications about the companies or the job description, the skill requirement before UTP request, skill set is needed, okay, நீங்க எதை ஒண்ணா அனுப்புங்க எல்லாமே இருக்கும் ஃபுல்லான்னு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தா வந்து நிற்பாங்க ஃபுல்லான்னு, எதுவுமே தெரியாத மாதிரி, எதுவுமே அனுப்பாத மாதிரி, எதுவும் படிக்காத மாதிரி வந்து பார்த்தா they will come in. ஸோ அப்பவும் அது மாதிரி தான் இருந்தாங்க, இப்பவும் இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ், they realize, okay, when they have been after graduations, right, okay, 4 years அப்புறம் வந்து பார்த்தா ஸ்டெப் அவுட் பண்ண உடனே they will realize all those things. இப்போ அந்த சீரியஸ்னஸ் இருக்கும்போது வந்து பார்த்தா சீரியஸ்னஸ் இருக்குல்ல, they will not take it everything as in a seriousness எடுத்துறது இல்லை. அதே மாதிரி இன்னொன்று வந்து பார்த்தோன்னா அந்த ஃபோக்கஸ். நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் இயர் சேர்ந்த பையனை வந்து பார்த்தோன்னா நீங்க கூப்பிட்டு கேட்டு வந்து பார்த்தா இன்ஜினியரிங் எதுக்கு படிக்கிறான்னு கேட்டீங்கன்னு வச்சுனேன், இல்லை சார் அப்பா அம்மா படிக்க சொன்னாங்க சார், நான் படித்தேன் சார் ஃபுல்லான்னு அப்படிதான் இருக்கும். ஸோ ஈவன் நான் கூட அப்படிதான் இருந்தேன் ஃபுல்லான்னு, ரைட், ஓகே. அப்போ வந்து பார்த்தா இந்த அவேர்னஸ் கேம்ப் வந்து பார்த்தா இந்த மாதிரி பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர் ரோலே வந்து பார்த்தா நாங்கள் படிக்கும் போதெல்லாம் வந்த காலேஜ்லேயும் கிடையாது. வி ஹேவ், ஓகே, நவ் எவ்ரி திங் இஸ் பீன் தேர். ஸோ இப்போ வந்து பார்த்தா வி ஆர் கிவிங் லாட் ஆஃப் இன்புட் டு திம். இப்போ வந்து பார்த்தா உங்களுக்கு செகண்ட் இயர்ல, தேர்ட் இயர்ல, ஃபைனல் இயர்ல, ஓகே, நீங்க எந்த டொமைன் போக போறீங்க, நீங்க வந்து பார்த்தா ஏதோ நீங்க ஜாவா டெவலப்பரா போக போறீங்க, இல்ல ஃபுல் ஸ்டாக்கா, இல்ல பைத்தன் டெவலப்பரா போக போறீங்களா, என்னவா போக போறேன்னு கேட்டா அவனுக்கு எதுவுமே தெரியாது ஃபுல்லான்னு. அவங்ககிட்ட ஒரு 10 கம்பெனி பேர் சொல்லணும்னு வச்சுன்னா அவன் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா டாப் கம்பெனிஸ் ஒரு 4-5 கம்பெனி சொல்லுவான் ஃபுல்லான்னு. 6வது கம்பெனி 7வது கம்பெனி என்ன கம்பெனி தெரியாது. We have thousands of companies, okay, in IT sectors. So this is again, right, the students are focus. Yes sir. Yeah, இப்போ பிளேஸ்மெண்ட்ஸ் பொறுத்தவரைக்கும் சார் ஆப்டிடியூட் இஸ் a matter of thing. ஓகே, பட் ஆனால் நம்ம பசங்க வந்து லாஸ்ட் நைட்ல மட்டும் தான் அந்த ஆப்டிடியூட் எடுத்துருப்போம். அதுதான் நான் சொல்லிட்டே இருப்பேன். ஆப்டிடியூட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் they treat as an one of the subject, right? So aptitude is not a kind of subject where, okay, you can read overnight for all the 5 units of selected questions, okay, and next day, okay, you can repeat all those things what you have studied. It's not like that. So aptitude is the kind of things, right, okay, the problem solving abilities. Why all the companies have been changing, seeing your aptitude? Yes sir. அவனுக்கு தேவை டெக்னிக்கல், ரைட், ஓகே, அவனுக்கு வந்து கோடிங் இருக்கான்னு எல்லாத்துலயும் வந்து பார்த்தா ஏன் ஜிடியும் கம்யூனிகேஷன் செக் பண்றாங்க, ஆப்டிடியூட் செக் பண்றாங்க. Aptitude is a kind of problem solving abilities. How the mind is solved, right, okay, உங்க ப்ரெசஸ் ஆஃப் மைண்ட்ல வந்து பார்த்தா சால்வ் பண்ணி வந்து 60 questions 60 minutes உன் டைம் மேனேஜ்மெண்ட் இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. வெதர் வந்து பார்த்தா யூ கேன் ஏபிள் டு சால்வ் ஆல் த 60 questions in 60 minutes. உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் எபிலிட்டி,
ரைட் ஓகே. ஒரு வந்து பார்த்தா வெர்பல் எபிலிட்டியோ வந்து பார்த்தா உங்களுக்கு லாஜிக்கல் ரீசனிங் வந்து பார்த்தா கொடுப்பாங்க உள்ளன்னு ஒரு காம்ப்ரிஹென்ஷன்ஸ் இருக்கும். ஸோ யூ ஹேவ் டு ரீட் இட் அண்ட் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் யூ டு ஆன்சர் இட். ரைட் ஓகே. ஃபார் ஆல் தோஸ் திங்ஸ் வில் பி டெஸ்டட் இன் த கைண்ட் ஆஃப் ஆப்டிடியூட். So that's why that all the companies the aptitude is the first level of screening. So இப்போ aptitude வந்திருக்கு, உங்களோட கோடிங் ஸ்கில்லும் ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து 50% ஆஃப் எவாலுவேஷன்ஸ் வந்து பார்த்தா மாத்திருக்கு. ரீசெண்ட் டேஸ்ல ஃபர்ஸ்ட் ஆப்டிடியூட் மட்டும் தான் ஃபர்ஸ்ட் எவாலுவேஷன். ஸோ நவ் வந்து பார்த்தா ஆப்டிடியூட் இஸ் a 50% and 50% of your coding skill. So that is the first level of evaluations has been happening. Yes sir, yes sir. Yeah, இப்போ சார் சொல்றத பார்த்தா நம்ம ஆப்டிடியூட ஒரு சப்ஜெக்டா ஆட் பண்ணி ஆகணும் போல. Yes, Yeah, have to. it's Okay, the CA exams and, DM. See, I am working in the DMA College of Engineering. Is the autonomous college. So we had we had a kind of proposed okay in the next board of studies where okay the aptitude okay will be the one of the part of the credit paper. Yeah, yeah. So அது weightage கொடுக்கும். So 1 or 2 credits வந்து பார்த்தா கொடுக்கும் right from second year onwards. In third semester, fourth semester, we have been included the aptitude in the part of the curriculum. சூப்பர் சார், ஃபேண்டாஸ்டிக் மூவ். யா கண்டிப்பா சார், அடுத்தடுத்து மற்ற காலேஜஸ் இருக்கவங்க கண்டிப்பா அதை பார்ப்பாங்க. கண்டிப்பா they have got some ideas. Then students the hiring process அப்போ இந்த இந்த கம்யூனிகேஷன் நிறைய பேர் சொல்றாங்க கான்ட் என்ன ஒரு நர்வஸா இருக்கு, இல்ல நான் இவ்வளவு க்ரௌட் ஆஃப் பீப்புள் நான் சடனா பேசினது இல்ல. ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் வந்து நீங்க சொல்றது யூ ஹேவ் டு டூ திஸ், இந்த விஷயத்தை நீங்க பண்ண ஈஸியா நீங்க பேசலாம் கம்யூனிகேஷன் அப்படிங்கிற விஷயம் மாதிரி. இந்த விஷயத்த முதல்ல வந்து பார்த்தா அவன் பக்கத்துல இருக்க ஃப்ரெண்டை மறந்துட்டு பேசணும். அவன் என்ன பண்ணுவான்னா நம்ம பேச ஆரம்பிச்சுன்னு அவன் என்ன பண்ணுவான் பக்கத்துல இருக்க ஃப்ரெண்டை பார்ப்பான். அவன் வந்து பார்த்தா ஏதாவது கமெண்ட் அடிக்க போறானோ, அவன் ஏதாவது பேச போறானோ வந்து பார்த்தனா வந்து மற்றவன் என்ன நினைப்பானோ, மற்றவங்க என்ன நினைக்கிறோமோன்ட்டு அவன் நினைப்பானோன்னு சொல்லி உன்னோட எக்ஸ்போஷர் லெவலை வந்து பார்த்தா நீங்க கம்மி பண்ணிக்கிறீங்க. யூ ஃபர்ஸ்ட் யூ ஷுட் த்ரூ அவுட் ஆஃப் திஸ். ரைட் ஓகே. இது மாதிரி வந்து பார்த்தா நினைப்புகள்ல வந்து பார்த்தேன் ஃப்ரெண்ட் இருக்கனா வந்து பார்த்தா இஸ் ஒன் ஆஃப் த காம்படிட்டர் ஃபார் யூ ஃபார் த இன்டர்வியூ. இஸ் நாட் அ ஃப்ரெண்ட் இன் த இன்டர்வியூ ஆல், இஸ் ஒன் ஆஃப் த காம்படிட்டர். இப்ப நீங்க வந்து பார்த்தா யாரு வந்து யாரு பெஸ்டா பண்றாங்களோ அவங்களதான் அவங்க இருக்க போறாங்க. ரைட். நீ அவன் ஃப்ரெண்டுன்னு நினைச்சு நீ உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா வந்து பார்த்தோன்னா யூ ஆர் ஸ்பாயிலிங் யுவர் லைஃப் ஆல்சோ. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா யூ ஷுட் த்ரோ யுவர் ஷைனஸ். ரைட் ஓகே. அது பண்ணாவே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து பேச வந்துடும். மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னு தெரியாம தான் வந்து பார்த்தா ஒரு ஷைனஸை வந்து ஏதாவது சொல்லுவாங்களா அப்படின்ட்டு தான் அப்படியே they are keeping their answer. So once they have been how to come out from the comfort zone, அந்த கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியே வந்துட்டாங்கன்னா தென் ஓகே they will speak. ஸோ அந்த கம்ஃபர்ட் ஜோன் வந்து ஐஸ் பிரேக்கிங் சில இன்டர்வியூ ஜிடி வந்து பார்த்தா சம ஹெச்ஆர் இன்னைக்கு கூட அந்த ஹெச்ஆர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து பார்த்தா கொஞ்சம் நிறைய வந்து பேசிட்டே இருந்தார் இன் ஜெனரல் டாபிக் பேசுறேன். தென் ஒன்லி என்டர் இன்டு த குரூப் டிஸ்கஷன் மோட். ரைட் ஓகே. ஃபர்ஸ்ட் ஓகே he made the interviewer okay in a comfort zone, then he has been moved to the interview. Okay. So that's needed. Okay, some HRs okay they pulse students okay and then okay they do the things. Okay, some things will happen. For students right okay have to be bold enough to communicate. கம்யூனிகேட்னா ஒரு ஐஃபை வந்து பார்த்தா ஆசன் வந்து பார்த்தா யூஎஸ்எஸ்ன்னு பேசணும் இல்லை. ஜென்ரல் கம்யூனிகேஷன்ஸ் ஓகே வித்தவுட் எனி கைண்ட் ஆஃப் கிராமட்டிக்கல் மிஸ்டேக் தே ஹேவ் டு ஸ்பீக். புரியுதுங்க சார். கண்டிப்பா பசங்க மாத்திக்குவாங்க. தென் பிஃபோர் தட் நம்ம பேசினதுல இருந்து சார் சொன்னாரு அந்த இயர் அவர் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து இப்போ வரைக்கும் பசங்க பண்ற ஒரு மிஸ்டேக் என்ன அப்படின்னா லெத்தாஜிக்காவும் ஒரு கோல் இல்லாம இருக்கிறதும் அப்படிங்கிற ஒரு தாட் சொன்னார். யா சார் ஆப்வியஸ்லி ரைட் சார். அந்த மாதிரி பர்சன்ஸ்க்கு they are in confusing mode somewhat. Some people's like நான் என்ன கரியர் சூஸ் பண்றது, எனக்கு என்ன I have more options, நான் எதை சூஸ் பண்ண எனக்கு தெரியல. So what you have to say for the people? அது மாதிரி இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தா they have to check right their the family background. ரைட் ஓகே. ஸோ அவங்களெல்லாம் வந்து பார்த்தா அதை நினச்சி பார்த்தாவே நெக்ஸ்ட் ஆஃப்டர் கிராஜுவேஷன்ஸ் நம்ம எப்படி இருக்க போகிறோம் என்ன பண்ண போகிறோம் அப்படிலாம் தெரிஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்காக தே வில் கெட் கரெக்டட். ஒன்ஸ் அவனை பற்றி அதை நினைக்க ஆரம்பிச்சாவே ஆட்டோமேட்டிக்காக அவனை கரெக்ட் பண்ணிப்பான் பிள்ளைன்னு. இப்போ அவனை பற்றி நினைக்கிறதுக்கு ஏன் இல்லைன்னா their parents is backed up, right okay they have been getting all those facilities okay they have been comfort things right okay with the parents income all things.
when they need to be withstand, okay, in their own leg, right? Okay, they need to start earning, right? Okay, next 3 years 5 years, okay, how they need to lead their life, அதில் ஒரு ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா தென் ஓகே they will get it corrected. யா, ஒரு நல்ல கிளாரிஃபிகேஷன் கொடுத்தீங்க சார். இப்போ இந்த கோல்ஸ்லயே வந்து திஸ் இஸ் லைக் மை பேஷன், திஸ் இஸ் மை ப்ரொஃபஷனல் அப்படின்னு பிரிச்சு பிரிச்சு சொல்றாங்க. ஸோ ஹவு கேன் ஐ ஃபைண்ட் மை கோல் அப்படிங்கிற பர்சன்ஸ் நீங்க என்ன சொல்றீங்க? நான் எப்படி என் கோல் ஃபைண்ட் பண்றது? இது எனக்கு திஸ் இஸ் இந்த ஃபீல்ட்ல நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன் அப்படின்னு எப்படி ஃபைண்ட் பண்றது? ஏன்னா எல்லாமே எனக்கு நல்லா வரும், எல்லாமே நான் பண்ணுவேன், பட் நவ் ஐ கான்ட் டூ தட் பிகாஸ் ஆஃப் நான் எதுல பெஸ்டா இருக்குன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் நீங்க நம்ம எதுல பெஸ்டா இருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா நீங்க உட்கார்ந்துட்டு யோசிச்ச டக்குன்னு வராது பிளான். பை த வே ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், ஓகே, பை டூயிங் த திங்ஸ் ஒன்லி, ஓகே, யூ நோ இட். யா, ரைட். எஸ் சார். ரைட். ஓகே, ஸோ நீ எல்லாமே எக்ஸ்பெக்டேஷன் நினைச்சிட்டு ஒரே இடத்துல உட்கார்ந்தா வந்து பார்த்தா எல்லாமே எக்ஸ்பெக்ட் ஆக முடியாது. ரைட். எஸ் சார். யூ ஹேவ் டு டேக் இட் ஃபார்வர்ட். ஓகே, ஆப்பர்ச்சுனிட்டி வில் கம்ஸ். நீங்க அதை எப்படி எடுத்து லீட் பண்றேன்னு அதை பொறுத்து தான் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாமே போகும் ஃபுல் அண்ட். அதனால இதுல அதெல்லாம் எக்ஸ்பெக்டேஷன் ஃபுல் அண்ட் இஃப் யூ வில் புட்டிங் யுவர் எஃபர்ட் இன் வாட் எவர் ஃபீல்ட், ரைட், ஓகே, யூ வில் பி கெட் எக்ஸ்பெக்டேஷன் தட். சூப்பர் சார், சூப்பர். இப்போ உங்களோட பர்சனல் லைஃப்லயும் இந்த ப்ரொஃபஷனல் லைஃப்லயும் நீங்க எப்படி பாக்குறீங்க? பிகாஸ் ஆஃப் த சிங்கிள் வேர்டு, ரெண்டு பேர், இந்த ரெண்டு ப்ரொஃபஷனல் அண்ட் பர்சனல், இது ரெண்டுத்துக்கும் காமனா இந்த ஒரு வேர்டு தான் என்ன இணைக்குது. இந்த லைக் அந்த மாதிரி இந்த ஒரு விஷயம் தான் எனக்கு பர்சனலி பேலன்ஸ். இட்ஸ் பிகாஸ் இவங்க பர்சனல் லைஃப்லயும் பேலன்ஸ் பண்ணி ப்ரொஃபஷனல் லைஃப்லயும் இவ்வளோ பேலன்ஸ் பண்ணி இவ்வளோ இன்புட்ஸ் கொடுத்து இவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணி டெடிகேட்டடா யூ ஹேவ் பீன் வொர்க்ட். சோ அத எந்த ஒரு ரீசன் ஃபார் லவ் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் த பீப்புள், இந்த விஷயம் தான் ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி எனக்கு இவ்வளவு பேலன்ஸ்ல இத்தனை இயரா வந்து ஒர்க் பண்ணி வச்சிருக்கு. தட்ஸ் கைண்ட் ஆஃப் பேஷன். எஸ், கண்டிப்பா சார் சொன்ன மாதிரி வித்அவுட் பேஷன் யூ கான்ட் டு எனிதிங். லாங்லெஸ்லி நம்ம ரொம்ப வருஷம் பண்ண முடியாது. ஆமா, யூ ஹேவ் டு லவ் யுவர் ஜாப், ரைட், ஓகே, தட் இஸ் a passion, ரைட், ஓகே, வில் ஒர்க் ஃபார். நீ பிடிக்காம வந்து பார்த்தா எந்த ஒர்க்கும் செய்ய முடியாது, எதுவும் பண்ண முடியாது பிள்ளைங்க. அதே மாதிரி தான் நீங்க பிடிக்காம வந்து பார்த்தா உங்க லைஃப் லீட் பண்ண முடியாது, பர்சனல் லைஃப். கண்டிப்பா, ரைட், ஓகே, we need to love, ரைட், love your job, love your family. சூப்பரா சொன்னீங்க சார். தென் ஒன் மோர் क्वेश्चन இஸ் சார், இப்போ உங்க லைஃப்ல இந்த ஒரு பர்சன் வந்தாங்க லைக் ஏஞ்சல், கஷ்டப்படுறப்பெல்லாம் வந்து என்ன தூக்கி விட்டுருவாங்க. இப்ப நீங்க சொன்னீங்க ஒரு ஃப்ரெண்ட் வந்து என் லைஃப்ல இருந்தான், அவன் தான் வந்து என் கரியர் சேஞ்ச் ஆகிறதுக்கே காரணம் அப்படின்னு சொன்னீங்க. லைக் the persons after that அந்த ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாங்க, அதுக்கப்புறம் யாரு? இல்ல அது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலயும் ஒவ்வொருத்தர் யாராவது ஒருத்தர் இருப்பாங்க. It is not like that, right? Okay, it's one person, okay, will be change over for the entire life. Right, okay, so during my college days, right, okay, the person is came. After my wife, right, okay, she is turned it, right. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா உங்களுக்கு இனிஷியல் ஃபேமிலி, ரைட், ஓகே, ஒவ்வொரு காலகட்டத்தில் வந்து பார்த்தா ஒவ்வொரு கேம் சேஞ்சர் இருப்பாங்க ஃபுல்லான்னு. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு டாஸ்க் இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தா அது மாதிரி ஒவ்வொரு அது வந்து பார்த்தோன்னா ஒரு கரெக்டான ஒரு பர்சன் சொல்ல முடியாது. ரைட், ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தா இப்போ வந்து பார்த்தா இங்க நாங்க பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸரா வந்து பார்த்தா ஒரு காலேஜ் மட்டும் தான் இருந்த பிளான். ரைட், ஓகே, ஆஃப்டர் தட் ஓகே எங்களோட சீனியர் சிஸ்டர், கரஸ்பாண்ட் சிஸ்டர் வந்து பார்த்தா தெரசா சிஸ்டர் வந்து பார்த்தா ஷி இஸ் கிவன் ஆப்பர்ச்சுனிட்டி. ரைட், ஓகே, அண்ட் தென் ஓகே எங்களோட சிஓ சார் வந்து பார்த்தா தேவி சார், அவங்க விசி வைஸ் சான்சலர் சார் சென்ட் ஜோசப் they are recommended. So with the help of directors, okay, chairman's approval வந்து பார்த்தா now I am taking care of the entire institutions full. So these things, right, okay, so they are seeing it, right, okay. இப்போ அவங்களால தான் வந்து பார்த்தா ஒரு காலேஜுக்கு ஒன்னா இருந்தது, இப்போ வந்து 7 காலேஜ் போயிருக்கு பிளான். ரைட், அப்போ வந்து பார்த்தா நான் டிபார்ட்மெண்ட் கோஆர்டினேட்டரா இருந்தேன். அப்போ அவரு முன்னாடி எங்களுக்கு தான் பாஸ், அவர் வந்து பார்த்தா ஒரு வெளியில போகும்போது ரெக்கமெண்டட் டு சேர்மன், ரைட், ஓகே, சாயராம் தான் வந்து பார்த்தா கொஞ்சம் நல்லா பண்ணுவாருன்னு. ஸோ டிபார்ட்மெண்ட் கோஆர்டினேட்டர் வந்து எலிவேட் ஆகி நான் பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸரா ஆகின பிளான். அப்போ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து வேணாம், நான் வந்து இல்லை சார் நான் டிபார்ட்மெண்ட் தான் சார் இருப்பேன், நான் அங்கே போனால் இன்னும் வேலை நிறைய செய்து தான் விட்டுருந்தேன்னா என் லைஃப் வேற மாதிரி தேடி போயிட்டு இருக்கும் பிளான். கண்டிப்பா, ரைட், ஓகே, ஸோ when opportunity comes by someone, right, okay, we accept and okay, we move forward. ஒவ்வொரு காலகட்டத்திலயும் ஒவ்வொரு லைஃப் ஸ்டேஜ்லயும் வந்து பார்த்தா யாராவது ஒருத்தர் வந்து பார்த்தா பர்சன்ஸ் வந்துட்டே இருப்பாங்க.
ஒரே பர்சன் வந்து பார்த்தா என்டையர் லைஃப் வந்து பார்த்தா இருப்பாங்கன்னா இருக்க மாட்டாங்க. Practically not ப்ராக்டிகலா பேசிட்டீங்க. சம் பீப்புள்ஸ் ஆர் லைக் நான் எப்ப கஷ்டப்படாலும் இந்த பர்சன் என் கூட இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அந்த மாதிரி ஆன்சர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. பட் ரொம்ப ப்ராக்டிகலா நீங்க பேசிட்டீங்க. அடுத்து கொஸ்டின் உங்களுக்கு கேட்டே ஆகணும். ஃப்ரம் ஒரு டிபார்ட்மெண்ட் பிளேஸ்மெண்ட் இன்சார்ஜ் வந்து ஒரு 7 இன்ஸ்டிடியூட்டோட டீன், பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ஸோட டீன் அப்படிங்கிற ஒரு பொசிஷனுக்கு நீங்க வந்திருக்கீங்க. இந்த ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் வந்து எப்படி பாக்குறீங்க? இந்த உங்க பர்ஸ்பெக்டிவ் இல்ல, ஏன்னா யூ புட் ஹார்ட் எஃபோர்ட் நிறைய பண்றீங்க. இந்த தேர்ட் பர்ஸ்பெக்டிவ் என்ன எப்படி பாக்குறீங்க? See, it's nothing else, right? Okay, we are doing the delivering for job for one college. I am delivering for now 7 college. That's all. Nothing else difference. Right? Okay. Right? Okay. ஒரு college pressure is always will be there. எந்த ஒர்க்ல பிரஷர் இல்ல, எல்லா ஒர்க்லயும் பிரஷர் இருக்கு, எல்லா ஒர்க்லயும் டார்கெட் இருக்கு. ரைட்? ஓகே. ஸோ அதோட இருந்தாதான் நம்ம வந்து பார்த்தா நம்மளோட பிளட் ப்ரெஷர் நார்மலா இருக்கும். இல்லைன்னா நம்ம பிளட் ப்ரெஷர் ஒன்றும் இல்லாம போய் 0 ஆயிடும் பிளான். ரைட்? ரைட். ஸோ pressure always will be there, right? Okay, we have to overcome it and we have to fight, and then okay, we have to overcome it. Okay. So இது வந்து பார்த்தா நம்ம see as I said, okay, just doing as a passion. இப்போ நம்ம பண்றோம். So is the end of the day students opportunity, we giving the opportunity for the students. Yes, sir. So அது வந்து என் டெலிவரி வந்து பார்த்தா என் காலேஜ் DMA மட்டும் பண்ணிட்டு இருந்து ஃபுல்லான்னு இப்போ எல்லா காலேஜுக்கும் பண்ண சொன்னாங்க. ஸோ எல்லா காலேஜும் ஒவ்வொரு பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்காங்க, they are doing it. But okay, on the above, right? Okay, just we have been coordinating, right? Okay, we have been mutually exchanging, and okay, we have been working as a team. All the 7 colleges plus 2 arts and science. Okay, we have been doing it. So that's kind of just I'm leading it. That's all. I'm leading the team. Yes, sir. Right. That's all. Super, sir. Then finally, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நான் என் கரியர் ஸ்டார்ட் பண்ணப்போ இந்த ஒரு ஆஸ் அ ப்ரொஃபஸரா இந்த ஸ்டூடெண்ட்ஸோட மைண்ட் செட் இந்த வேவ் இப்ப இருந்துச்சு. தென் ஒரு பிளேஸ்மெண்ட் இன்சார்ஜா இருக்கப்போ அவங்களோட ஃப்ரீக்வன்சி நீங்க பல்ஸ் சொன்னீங்க, ஸ்டூடெண்ட்ஸோட பல்ஸ் இப்ப இருந்துச்சு. தென் இப்போ இப்படி இருக்கு, இந்த சினாரியோ இப்படி இருக்கு. தயவு செஞ்சு இப்படி மாறுங்க அப்படின்னு நம்ம பசங்களுக்காக சில அட்வைஸ். இல்ல மாறுறது வந்து பார்த்தோன்னா இல்ல, சி யாருக்கு மாற்ற முடியாது ஃபுல்லான்னு. பட் வந்து பார்த்தா அவங்களுக்கு என்ன பிடிச்சதோ அவங்க செய்யணும் ஃபுல்லான்னு. But at the same time, right? Okay, they have to see the reality of the world. Right? Okay, they need to understand it. ஸோ இப்போ நான் முடிச்சுட்டு வந்து பார்த்தா வரும்போது நான் டிகிரி வாங்கிட்டு ஒரு கம்பெனிக்குள்ளே போகும்போது வந்து பார்த்தா நான் ஒரு ஐடி கம்பெனியில் உள்ளே போனேன். வந்து பார்த்தா டெவலப்மெண்ட் வந்தேன். அப்போ அந்த சேர்மன் கூப்பிட்டு வந்து பார்த்தேன், ஷுட் பி அ குட் இன்ஜினியர், ஷுட் பி அ குட் மார்க்கெட்டிங் பர்சன். ரைட்? ஓகே, நீ ஒரு ப்ராடக்ட்டை தயாரிச்சுட்டு உன்னால அது விற்க முடியலன்னா யூ வில் நாட் பி அ குட் இன்ஜினியர். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா கோ ஒன் வந்து பார்த்தா மார்க்கெட் ப்ராடக்ட். நம்ம கிட்ட நிறைய சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்ஸ் போவாங்க இப்படின்னு. ஐ வென்ட் டு ஓசூர். ரைட்? ஓகே, பெங்களூர் போனேன். பெங்களூர்ல போய் ஒரு 6 மாசம் மேல இருந்துக்குள்ளேன்னு ஐ சிட் அண்ட் டிராவல் வித் ஆல் த டிரான்ஸ்போர்ட்டிங் பீப்புள். ஸோ வேற அண்டர்ஸ்டாண்டிங் த பீப்புள், அண்டர்ஸ்டாண்டிங் திங்ஸ். ஸோ அப்படிதான் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு நடந்தது. ஸோ வி ஹேவ் டு, இப்போ ஒருத்தர் சொல்றாங்கன்னா வந்து பார்த்தா நீ அந்த அக்செப்ட் பண்றது மனப்பாடம் இருக்குல்ல, அப்போ இருந்தது. இப்போ வந்து பார்த்தா நீ போய் ஒரு பசங்க போய் நீங்க சொன்னீங்கன்னா அந்த அக்செப்ட் பண்ற மனப்பான்மை வந்து பார்த்தா பசங்கிட்ட இல்ல. ரைட்? ஓகே, சி அது மாதிரி வந்து இப்போ ஜென்சின்றாங்க, ஜென்இசட்ன்றாங்க, தி திங்ஸ். ரைட்? ஓகே, அதனால வந்து பார்த்தா அப்போ வந்து இப்போ என்னோட அப்பா காலத்துல வந்து பார்த்தா எப்போ வந்து பார்த்தா ஸ்டார்ட் பண்ண கம்பெனில இருந்து ரிட்டையர் ஆகும்போது வரைக்கும் வந்து பார்த்தா ஒரே கம்பெனில இருந்த பிள்ளைங்க. இப்போ வந்து பார்த்தா நீங்க வந்து எவ்ரி 2 இயர்ஸ் 1 இயர்ஸ் வந்து பார்த்தா நான் வந்து கம்பெனி இருந்தாங்க. நாங்க இருக்கும்போது வந்து பார்த்தா ஒரு 10 இயர்ஸ், ஐம் ஹியர் ஃபார் 7 இயர்ஸ் சொல்லுங்க. ஜஸ்ட் திஸ் இஸ் மை 4th அசைன்மெண்ட் இன் மை 25 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ இருக்கிற பசங்க வந்து பார்த்தோன்னா மாறிட்டே இருக்காங்க. தட் லாயல்டி, த நேம் கால் லாயல்டி வந்து பார்த்தோன்னா அது வந்து இல்லை ஃபுல்லான்னு. எதுவுமே கஷ்டப்படாம கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க ஃபுல்லான்னு. அது வந்து பார்த்தோன்னா இப்போ காலத்துல எதுவும் கிடைக்காது ஃபுல்லான்னு. கண்டிப்பா ஸ்டூடெண்ட்ஸ் அது வந்து கொஞ்சம் வந்து பார்த்தோன்னா மாத்திக்கணும் ஃபுல்லான்னு. கண்டிப்பா மாத்திக்குவாங்க. தென் டியூரிங் த இன்டர்வியூ ப்ராசஸ், ஒரு ஹெச்ஆர் இன்டர்வியூவா இருக்கட்டும், இல்ல டெக்னிக்கல் இன்டர்வியூவா இருக்கட்டும், ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இந்த விஷயங்கள் நீங்க பண்ணீங்க அப்படின்னா யூ ஹேவ் டு இம்ப்ரெஸ் த ஹெச்ஆர். See, first you need to understand the company. So we used to tell about okay, lot of students, right? Okay, we'll send the JD. நான் இப்போ 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மெயில் கிடையாது. ரைட்? ஓகே, சர்க்குலர் நோட்டீஸ் போர்டில் மட்டும் தான் போடுவோம். அந்த வந்து கம்பெனி வருதுன்னு தெரியும். அந்த கம்பெனியோட ஜேடி வந்து பார்த்தா ஜாப் டிஸ்கிரிப்ஷன் இப்போ 2 pages அனுப்புறாங்க எல்லா கம்பெனியும். அப்பெல்லாம் யாரும் அனுப்ப மாட்டாங்க ஃபுல்லான்னு. வந்து பார்த்தா இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ரோல் எடுக்கிறேன்னு அவங்க ஜாவா தெரியுமா, ஜாவா ஸ்கிரிப்ட் தெரியுமா,
அந்த யூஐ யூஎக்ஸ் தெரியுமா வந்து பார்த்தா லைனாக வந்து பார்த்தா ஸ்கில் செட்லாம் ஃபுல்லாக போட்டு ஃப்ரேம் பண்ணி அனுப்ப மாட்டாங்க. இப்போ எல்லாமே அனுப்புகிறாங்க. when we sending the job description, okay, they have to read about it. And I'll tell the students, right, okay, your resume should not be a static one. Resume should be a dynamic one. Right, okay, interviewer வந்து பார்த்தா அவன் என்ன ரெக்குயர்மெண்ட்டுக்கு வராங்க. See, it's kind of DevOps இருக்கலாம், இல்லை வந்து பார்த்தா டெவலப்மெண்ட்ல இருக்கலாம், ஃப்ரண்ட் எண்ட் இருக்கலாம், ரைட் ஓகே, இல்லை ஃபுல் ஸ்டாக் இருக்கலாம். எந்த ரெக்குயர்மெண்ட் வராங்க அதுக்கேற்ற மாதிரி உங்க ஸ்கில் செட்டை வந்து பார்த்தா அலைன் பண்ண பிள்ளைங்க. மேபி ஹைலைட் பண்ணியிருப்பீங்க வந்து பார்த்தா ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருப்பீங்க எல்லாமே நிறைய, பட் இல் நாட் பி ஹைலைட்டட். இப்போ இருக்க வந்து பார்த்தா ரெசியூமஸ் எல்லாமே ஏடிஎஸ்ல வந்து போட்டு தான் ஸ்கிரீன் பண்றாங்க பிள்ளைங்க. ஸோ அப்படின்னு இருக்கும்போது வந்து பார்த்தா யுவர் ரெசியூமே ஷுட் பி கைண்ட் ஆஃப் டைனமிக்லி அலைன்டு டுவோர்ட்ஸ் அ இன்டர்வியூவர். ரைட் ஓகே. ஸோ அந்த கம்பெனிலேருந்து வந்து பார்த்தா எப்படி வந்து கேட்குறாங்க, என்ன ஜாப் டிஸ்கிரிப்ஷன் இருக்காங்க. அவன் ஜாவாக்கு தெரியணும் வந்து பார்த்தா நீ வந்து நான் சைபர் செக்யூரிட்டி தான் படிச்சிருக்கேன், சைபர் செக்யூரிட்டி நீ அங்கே போய் உட்காந்தீங்கன்னா எனக்கு ஜாவா படிக்கிறவன் தான் ஒன்று ஜாவா, நீ சைபர் செக்யூரிட்டியில் எக்ஸ்போர்ட் இருக்க, சைபர் செக்யூரிட்டியில் ப்ராஜெக்டாக பண்ணிட்டு இருக்கீங்க ஃபுல்லான்னு. அப்போ வந்து பார்த்தா யூ வில் நாட் பி மேட்ச்டு. இப்போ எப்படி கல்யாணத்துல பொண்ணு பையனை பொருத்தம் பார்க்குறாங்களோ அதே மாதிரி அந்த பொருத்தம் வந்து பார்த்தா ரெண்டு பேருக்கும் மேட்ச் இருந்தால் தான் they will be aligned to it. Yes, then only the starts, okay, the life will start, the job life will be starts. Yes, so this has to be done, right? Okay, that alignment, right, should be done. அது வந்து பார்த்தோன்னா பசங்க வந்து பார்த்தோன்னா நிறைய இடத்துல பண்றது இல்லை. ஸ்டார்டிங் ரெசியூமாவா பிரிண்ட் அவுட் பண்ணி எடுத்துட்டு வந்துடுவாங்க பிள்ளைன்னு, அதுல எல்லா ஸ்கில் செட்டும் எழுதிருப்பாங்க பிள்ளைன்னு. நாட் பி லைக் தட். இப்போ அதுதான் ஒன்று வந்து சில சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி they need to understand the company when they are going for interview. கண்டிப்பா கண்டிப்பா. ரைட் ஓகே. ஸோ அவங்க என்ன ஜாப் ரோலுக்கு எடுக்கிறாங்க, அதுக்கு நான் எப்படி ஃபிட் ஆவேன், நான் எப்படி அவனை இம்ப்ரெஸ் பண்ணி சொல்லலாம், என் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோன்னா நான் ஷோகேஸ் பண்ணலாம், அந்த கம்பெனியை பற்றி கொஞ்சம் லேர்ன் பண்ணிட்டு போகணும். ரைட் ஓகே. அவங்க என்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, எங்கெங்கெல்லாம் கிளைண்ட்ஸ் இருக்காங்க, என்னென்னலாம் வந்து ப்ராடக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, சர்வீஸ் பேஸ்ட் ஆர் ப்ராடக்ட் பேஸ்ட், யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் த கம்பெனி. ரைட் ஓகே. வென் யூ ஸ்பீக் அபவுட் த கம்பெனிஸ், ரைட் ஓகே, நீங்க எல்லாம் ப்ராஜெக்ட் பண்ணிட்டே இருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நானும் அது மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு யூ ஹவ் டு மேட்ச் த ரெக்யர்மெண்ட் ஆஃப் த கம்பெனி அண்ட் யூ நீட் டு மேட்ச் வித் யுவர் ஸ்கில் செட். எஸ், அது மேட்ச் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக் யூ வில் கெட் செலக்டட். ஸோ அது மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் எடுத்துட்டு வரணும் ஃபுல்லாக. எஸ் எஸ். ஓகே சார். கட் பண்ணிக்கலாம் சார். கட் பண்ணிடலாம். சரிங்க. இந்தாப்பா எதுக்குப்பா?